திருச்செங்கோடு உன நான் எடப்பாடின்னு கூப்பிடுறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? 2 பேரும் ஒரு குடும்பமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்ப்பேன். உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலாக பேச்சு கேட்கல. அதே மாதிரி கருப்பசாமி தேவையில்லாத ஒரு அமைச்சொல்லும் வந்துருக்கு. நாயா கெட்ட சொல்லி வந்துருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் உனக்கு வேணுமா? என்ன வாதியாரா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன வேலை? நாங்க கவர்மெண்ட் உத்தியோகம். அதே மாதிரி கருப்பசாமி ஒரு கெட்ட சொல்லு வந்துட்டு இருக்குங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு சின்ன சின்ன பிள்ளையும் பெருசாக்கி இருக்கிறேன். எனக்கு எத்தனையோ போட்டி போறாம இருந்தாலும் என் மக்க இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும், 4 காசுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா அமைக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னு அமைச்சு தரேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு கருப்பசாமி கல்வி அப்படின்னு பார்த்தா தடைபட்டு போச்சு. நீ போறன்னு சொல்லி மாசத்துல 30 நாள் 8 நாள் என்கிட்ட போறிய ஊரை சுத்த. எங்கிட்டும் போவாத. உன் தவப்பத்து இன்னும் நெங்காலையும் கஷ்டப்பட்டு என்னையா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அதனால கருப்பசாமி நீ நினைச்ச காரியத்தை அமைச்சு தரேன். இன்னைக்கு தாய் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருந்தாலும் கருப்பசாமி தவப்பம் தான் இன்னைக்கு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால நல்லபடியா கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறியா? உனக்கு கல்வி முன்னேற்றத்தை நான் பண்ணிடுறேன். இந்த பாலகனுக்கு நல்லபடியா கஷ்ட நஷ்டத்தை புரிய வைக்கிறேன். இன்னைக்கு விளையாட்டு போக்குல தான் இருக்குது இந்த பாலகன். விளையாட்டு போக்குல என்னையா கொஞ்சம் விளையாட்டு போக்கு. அதே மாதிரி செலவு பயங்கரமா பண்றிய, கொஞ்சம் குறைச்சிக்கியா? தவப்பா இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இருந்தாலும் கருப்பசாமி ஸ்டேஷன் யாருனிய? போலீஸ் ஸ்டேஷன். எப்போ ஓட்டுது? அப்புறம் போனது இல்லைன்னா இதெல்லாம் உள்ள 7 கம்பிக்குள்ள அடைச்சி வச்சாதான் ஸ்டேஷனா? கூட்டாளிக்கோசரம் போனியா இல்லையா? போனியா இல்லையா? ஆனா கருப்பசாமி உன் கிரகமும் தீர்ந்துருச்சு. உன்னை நல்லபடியா வழி கொண்டு வந்துடுறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தறியா? உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு வழி நடத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனைக்கிட்டையும் இன்னைக்கு ஒரு சமாதி ஒண்ணு இருக்குது. நான் சொல்றது சமாதி, சிலை இல்ல சமாதி. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையும் நீ தலைவாசல 2 ட்ரிப் மாற்றி வச்சுக்கணும். நீ தலைவாசல் தலைவாசல் மாத்திருக்கணையா? ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கிழக்க வாசல் அப்படின்னு அமைச்சா நல்லா இருக்கணுமே. தெக்க இருக்குதா? ஐயாவுக்கு புரியல. கிழக்க பார்த்த மாதிரி வையா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியா தொழில அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வெளியே தரேன். இந்த தாய்க்கு எந்த ஒரு பாதிப்பு வராத, உடல்நல பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழி நடத்தி நல்லபடியா தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வடிவத்து இந்த பாலகனையும் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல அமைச்சு உட்கார வச்சாரு. தெரிஞ்ச சேர்க்கை வேண்டாம், சேர்க்கை வேண்டாயா? உனக்கு கொண்டு போய் நடுவழியில விட்டுருவானுங்க. கனகராஜங்கிற மாறு உனக்கு பேரும் பூலும் இருக்குது. நான் வழி நடத்துறேன். நல்ல முன்னேற்றம் கொடுத்து இந்த மாளிகை கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாத்துறேன். அதே மாதிரி இன்னைக்கு டிரைவர் தொழில் அப்படிங்கிறது யாரு? கருப்பசாமி உத்தரவிட்டு டிரைவர் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு உயிர் மூச்சு போனாலும் அதில் தான் போகணும்னு ஆசைப்படுறிய.
இன்னைக்கு நான் சின்னதுலேருந்து அதில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த வண்டி வாங்கினதுனால இன்னைக்கு என்னோட பேரும் புகழும் என் சொத்து பத்தம் என் மக்கள் அந்த அளவு கொண்டு வந்தது நான் வண்டி வாங்கணும் டிரைவர் தொழில் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதியா. நீ எங்கிட்டு போனாலும் என்னையும் என் பாலகன் யாரு என் அண்ணன் ஒத்தா மேசக்காரன் வெண்ணாங்குடி முடியும் அவனை நம்பி கும்பிட்டுட்டு போற உன் கூடிய வந்து உனக்கு துணியா வரான். யார் எந்த திருட்டு பொருட்டா இருந்தாலும் அவனை நான் வெளுத்து விட்டுறேன். உனக்கு சாதகமா உனக்கு துணியா இருந்த உன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத உடைக்கு பிரச்சனை இல்லாத வழி நடத்தி தொழில் முன்னேற்றம் கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பேன் உங்க கட்டுப்பணிக்கு உனக்கு துணியா காக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணுதானே கேட்கணும். சொல்லியா கொஞ்சம் பொறுமையா இரு. வா அடுத்த மாசம் அமாவாசைக்கு வா, நான் அதை வளர்த்து சொல்றேன். கொஞ்சம் சொத்தை விற்க வேணாம், இந்த பாலகம் செய்யணும், கொஞ்சம் சேர்க்க வேணாயா. சரி தொப்பூர் தொப்பூர்ல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? நான் தொப்பூர் ஆனா நீங்க எந்திரிச்சு வாங்கண்ணா. குழந்தை பையன் கண்ணாடி தொப்பூர் தானா வாங்கண்ணா. கண்ணாடி வச்சுட்டு வாங்கண்ணா. மூணுங்கள் 36 டோர் நம்பரு. டோர் நம்பர்ண்ணா 3x36ண்ணா. திருமணத்துக்கு கேட்க வந்திருக்குமே. நீ எடுத்து போட்டுக்கலான்னு பாருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனசுல நினைச்சது ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்த்து என்ன பண்ணலாம்? நடத்திட்டா என்ன பண்ற? உன் மாப்பிள்ளையா முடிஞ்சதே பண்ணிடுறீங்க. கடை வெட்டி அன்னதானம் பண்ணிடுறீங்க. ஒரு கடை வெட்டி அன்னதானம் பண்ணிடுறேன். ஒரு கடை எங்க பத்தம் மக்களுக்கு அவன் ஜோலிக்கு அவன் இது இருக்குது. இன்னைக்கு பொண்ணு சமாச்சாரமா தானே கேட்க வந்திருக்கணும். நினைக்கிற பொண்ணை முடிச்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்ப அதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு 4 கடை. சரி சரி ஒன்று போது ஒன்று சேர்த்து 5 வெட்டிடுறீங்க. ஒன்று சேர்த்து 5 வெட்டிடுறோம். ஒன்று சார் எது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன். சரி சரி அதுக்கு ஒன்று கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கந்து பண்ணிட்டு இருக்கிறியா? எனக்கும் ஒரு கந்து நோட்டு கொடு. எனக்கும் ஒரு நோட்டு போட்டு கூடியா. முதல்ல நீங்க எங்களுக்கு குடிஞ்சீங்க, அப்புறம் நான் ஒன்ன கேட்கலாம். நீ இரு. நீ கந்து வியாபாரம் தானே பண்ணணும். அதான் சொல்றேன். தொட்டு கும்பிடு. தம்பி கொஞ்சம் கூப்பிட்டு போவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். கூப்பிட்டு பார்க்கவும் அவன் வந்தான்ல, என்னை கூப்பிடுமா கூப்பிடாதா, அது உண்மையா இருக்குமா இருக்காதான்னு மனசுல நினைச்சிட்டு வந்தியா இல்லையா? நினைச்சிட்டு வந்தியா? ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு கூட ஒரு ஆளுங்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கல, உனக்கு தெரியுமா? நீ தாடி விட்டதுனால தான் உனக்கு சன்னியாச்சு பட்டம் கொடுத்தது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இறங்க சூழ்நிலையும் சரியில்லையா. நீ ஸ்டேஷனும் ஏறிட்டு வந்திருக்கிற. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நினைச்ச பொண்ணு திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு சாவலான கூட முடிவு எடுத்தேன். செட்டின்னா அவ கட்டிட்டு வேற பக்கம் போயிடுவா. அவன் சொல்லி முடிச்சு போயிடுவோம். நீயா போற சொல்லியா? அது தவறான விஷயம். உன்னை பெற்று வளர்த்து எத்தனை 23 வயசா? 25. இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்துனாங்கல்ல, நீ அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ற? ஆனால் கருப்பசாமி என்ன பண்ணலாம்? நல்ல பொண்ணை பார்க்கலாமா? உனக்கு மனசுக்கு பிடிச்சதா எப்படி? இல்லை நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுதான் கஷ்டம். விலகத்தை சொல்லியா? சரி. அதே தான் அமைக்கணுமா? இப்போ நல்லா இருக்கும், நாளைக்கு பின்னால் சிரமப்படுவேன். சம்மதமா?
சிரமப்படாத மாதிரி நீங்க தான் சாமி பாத்துக்கணும். அதுதான் பின்னால் நடக்கிறது முன்னாடியே ஐயா சொல்றாரு. அது காசுக்கு பாக்குது, அதுக்கு நீங்க தான் பாக்கணும். எடுத்துதான் வழிதான் காட்ட முடியும். வர மாதிரி நீங்க தான் சாமி ஏற்பாடு பண்ணணும். நீ சம்பாதிக்கிறியா, நீ நீதிக்கு நேர்மையா இருக்கிற, அது என்ன பண்ணுது? இதை பாக்குறியா? மடமுறை செலவு பாக்குது. நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் அங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். உன் வீட்டுக்கு இல்லை, அங்கிட்டு வீட்டுக்கு போகுது. அவன் கூட பிறந்த பொறுப்பு ஒண்ணு இருக்கணுமே. அவன் இப்பயே கொஞ்சம் ஆட்டம் கட்டுறானே, அது அந்த அளவுக்கு. என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன, எனக்கு கெடா, அவ்வளவுதான். உன் ஜோலியும் உன் குடும்பம் எப்படியே போட்டோம், எனக்கு தேவையில்லை. உனக்கு தெரிஞ்சுன்னா ஜோசிகர் 2 தாரன்னு சொன்னானா? யாரு? சித்தராரு இருக்கிறாங்களாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் கருப்புசாமி என்ன பண்ணலாம்? அதையே அமைக்கலாமா? உனக்கு வயசு 6 கோளாறு. நாளைக்கு கருப்புசாமி அந்த ஊர்ல சொன்னாரு, கரெக்டா இருந்துச்சுன்னு நீ நினைக்கணும். முன்னால வரத நான் பின்னால சொல்றேன், நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. என்ன பண்ணலாம்? அப்புறம் பிரச்சனை வரும்போது அப்போ ஒன்னாட்ட அவனையும் சனி வச்சா இருக்கலாம்னு நினைக்கிறியா? இல்ல சாமி, அப்புறம் ஏதாச்சும் இடையில ஒரு இப்ப என்னது? அது 1000 காலத்து பயிர், 1000 காலத்து பயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லுது. என்ன பண்ணலாம்? இது வந்து அதே அமைக்கலாமா? அமைச்சா சண்டை ஓடும், அங்க காசு கொடுத்தா அமைதி ஆகும். இப்படிதான் இருக்குமா? என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டுக்க. அப்புறம் கருப்புசாமி உத்தரவு சொன்னிச்சு அப்படின்னு அதே அமைச்சிடலாமா? கருப்புசாமி உத்தரவிட்டு அமைச்சு கொடுத்துறேன், எனக்கு என்ன பண்ற? சரி, 5 கடை நாளைக்கு நீ ஒன்னையும் ஏசுவான், சும்மா ஓட மாட்டான். டே தாடிக்காரா, நீ தானே என்னை கொண்டு போய் சிக்க விட்ட அப்படின்னு ஏசுவான். நல்லா புரிஞ்சுக்கோ. பரவாயில்ல சாமி, பாத்துக்கிறேன், தம்பிதானே. சரி, எனக்கு என் மக்களுக்கு அன்னதானம், அவ்வளவுதான். கருப்புசாமி உத்தரவிட்டு வர்ற. இப்ப ஆடி இல்லை, அடுத்த ஆடிக்குள்ள உனக்கு திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துற என்ன பண்ற? 5 கடை வெட்டிடுற. வெட்டர்னா இங்கிட்டு வந்து நான் வழக்கமா கேட்கணும். 5 கடைனா பூனை குட்டி மாதிரி இல்லை, இல்ல நல்லா நல்லதா பெருசா ஒரு 8 கிலோ 10 கிலோ இருக்கிற மாதிரி 5 கடை. ஏன்னா நான் உஷாரா இருக்கணும். ஒருத்தன் குழந்தை இல்லைன்னா குழந்தைய நான் வலியுறுத்தி கொடுத்தேன். இப்போ என்ன பண்றான்? சாமி, நான் உனக்கு குட்டி வாங்கி கொடுத்தேன், அது 30 கிலோ ஆச்சு. என் சொந்த வந்தத்துக்கு இங்கிட்டு வந்து ஒரு 5 கிலோவில் குட்டி வெட்டிட்டு மிச்சம் வந்து என் சொந்த வந்தத்துக்கு வெட்டுறாங்கன்றான். 30 கிலோ குட்டி. அப்போ இங்கிட்டு என் மக்கள்லாம் பசியில் இருக்கிறதா? இன்னொருத்தன் கல்யாணமே இல்லைன்னா 6 மாதம் உத்தரவிட்டேன். என்ன இந்த அமாவாசை மாலை மாற்றினா அடுத்த அமாவாசையில் புருஷன் பொண்டாட்டியோட வந்தான். கெடா வெட்டல, 4 வருஷம் ஆச்சு. அந்த தாய் என்ன சும்மா ராவடி பண்ணுறேன்னுச்சு, கொண்டு போய் நார் கயிறு திரிக்கிறாங்க. கையை விட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. இது சாமி கொடுத்தோன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கிட்டு வரல. இந்த மாதிரி பல தொந்தரவு ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நான் உத்தரவிடுறேன். இங்கிட்ட எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் இங்கிட்ட வந்து பூசாரிக்கிட்ட நீ வலியுறுத்தி கொடுத்துரு. ஏன்னா இங்கிட்ட எதுக்கு அவன் இருக்கான்? இல்லை அப்படி இல்லைன்னா எத்தனை கடானாலும் நீ தனியாக இங்கிட்ட உரிச்சு மக்களுக்கு நீயே சாப்பாடு செஞ்சு போட்டுருணும். விளக்கம் சொல்லுது. ஏன்னா மத்தவங்கலாம் அப்படி பண்றாங்க, நீங்களும் கெடா வெட்டணும். உங்க வேண்டுதல் கோரிக்கை நிறைவேறி போச்சுன்னா நீ செஞ்சு போடுறீங்க. இல்ல நான் செஞ்சிடறேன். நான் அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன். எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க, எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. இங்க போய் தான் எனக்கு அந்த நான் வச்ச கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு 56 கடா நிக்குது, 56 கடா நிக்குது, 56 கடா நிக்குது. என் மக்கா வந்தாங்களா? இன்னைக்கு அவன் பூசேரி, அவன் திங்கிறானே இல்லையா பாரு. இன்னைக்கு அமாவாசை, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு
தட்டில் தண்ணி இறங்கி போச்சுன்னு அழுகுறான் அவன். எல்லாம் வேலை செஞ்சுட்டான். எல்லாம் வேலை செஞ்சு 92,000 ரூபா செலவு பண்ணியிருக்கான். மக்கா வந்தாங்கன்னா நிறக்க இருக்கணும் அப்படின்னு அவன் கடன் ஒன்று வாங்கி போட்டான். அவன் என்ன தைரியத்தில் போட்டான்னு தெரியல. அவங்ககிட்ட இருந்த ஆட்டாவையும் விற்று விட்டான். இன்னைக்கு எனக்கு கோசம் செஞ்சுருக்கிறான். ஆனால் அவனை நான் கை விட மாட்டேன். என்னுடைய கோபத்துக்கு மேலே இந்த காலத்துக்கு மேலே அவன் உட்கார இன்னும் 3 வருஷத்துக்கு மேலே அவனுக்குன்னு பேரும் புகழும். இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிங்க இங்கிட்ட வந்து நிற்பான்டா. அவனை பார்க்க மந்திரியா நிற்பான். லைனாக நிற்கும் காரு இங்கிட்ட வந்து நிற்கிறான். இது உண்மை. இன்னைக்கு சத்தியம்தான். எல்லாம் லைன் போட்டு நிற்பான். கொண்டு வந்து கொட்டுவான். அவன் டெய்லியும் 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு அதுக்கும் அவன் வழி காட்டுவான். இது உண்மை. நான் நீதிக்கு நேர்மையாக இந்த இடத்துல இருக்கிறது இது உண்மை. மந்திரிங்கெல்லாம் இங்கிட்ட வந்து நிற்பான். அவன் ஏதோ வாக்கு சொல்கிறான், ஏதோ சொல்கிறான்னு எத்தனை பேர் பேசிட்டு போகிறான். எல்லாத்தையும் வர வைப்பேன். வர வைப்பேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். அதையும் அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா அடுத்த ஆடி அமாவாசைக்கு 5 கிடா வெட்டி கவர்மெண்ட் வேலை செய்யுங்க. போலீஸுக்கு நீ ஆசைப்பட்டு இருந்த போலீஸ் வேலையை அமைக்கலாமா? அதான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ என்கிட்ட சொன்னியா போலீஸ் வேலைக்கு படிக்கிறேன்னு? நானே காவக்காரன்டா. எனக்கு எல்லாம் தெரியும்டா. இங்கிட்ட வந்த உடனே நீ என்ன ஆள், யார், எவரு, காலையில் எழுந்திரிச்சு இப்படி இப்படின்னு இல்லை பண்ணுறதே இல்லையா? எல்லாம் நான் ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன். திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். 5 கிடா வெட்டிடுறியா? சத்தியடி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ள திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம். செம்மையா அப்படியே அவங்க அப்பா ஒரு பார்வை பாருங்க செம்மையா. அவங்க அப்பாவும் பெரும் பஞ்சாயத்தா இருந்துச்சு செம்மையா. அடுத்த பார்வை வாமால தான் விடுவோம். வராங்க சார். வாமா கருப்பசாமி தொட்டு கும்பிடுங்க. கூப்பிட கீழே அட்டை மிதிச்சிரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அதனால கருப்பசாமி திருத்தணி பண்ணிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி காதல் திருமணம் அப்படின்னு பண்ணது யாரு? வெற்றியா தொட்டு ஏன் காதல் திருமணம் நீயும் பண்றீங்கன்னுமே? அது அப்ப எல்லாம் தெரியுமே உனக்கும். நீ சொல்ற. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன்னோட நோயை சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டு என்ன பண்ற? சத்தப்பட்டு பேசாதீங்க. உனக்கே நான் அமைச்சு தரேன். நான் பண்ணாத மாதிரி வலியுறுத்துறேன். கருப்பசாமி ஆடி அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்ன பிரதோஷத்துக்கு எனக்கு பால் கூட எடுத்துறியா? நான் தாங்க வைக்கிறேன்னு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத கருப்பசாமி நான் துணையா இருக்கிறேன்னு. உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன். உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழிவத்து அந்த பச்சையாயும் உன் கூட உறுதுணையா இருந்து காவலுக்கு நின்று வழி நடத்துறேன். உன்னை கட்டே இருக்கணும். உன் கட்டவணைக்கு கூட இருக்கிறோம். அதே மாதிரி யார் எதை பேசினாலும் எதையும் கண்டுக்காத. நம்ம ஆளுங்க வர கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு உன் கூடயே இருந்து நல்லபடியாக முன்னேற்றம் கொடுத்துறேன். 10 ரூபா வருமானத்தை வடிவத்து மாளிகை வர கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் தடைப்பட்டு போச்சு. நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வடிவத்து கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பு காப்பாற்ற. வீட்டு சாப்பாடு சாப்பிட வேணா செத்த வீட்டில் போய் ஆளுக்கு முன்னே சாப்பிட்றேன். எதையும் விட்டாதான் அது சரி பண்ண முடியும். போயிட்டு வா. வந்துக்கிறாங்க சாமி. வராங்க சாமி. மாலை மாத்திரம்
இஷ்டமே இல்லை கோயிலுக்கு வரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா நீ நினைக்கிற அப்படிதான் உன் மனசு படுது. ஏதோ ஒரு சோழி பார்க்கலாம்னு கோயில் எப்போ கல்யாணம் நடக்குதோ அப்போ நடந்துட்டு போகுது. ஆ நினைச்சே இல்லையா? ஆ உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அடைஞ்சேன். கருப்புசாமி உத்தரவிட்டு திருமண வாழ்க்கையை கை கூட்டிட்டு வருது தாயே. திருமண வாழ்க்கையை கை கூட்டிட்டு வருது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தா கிரக சூழ்நிலையும் சரியில்லை. அதே மாதிரி தோஷம் சர்ப்ப தோஷம்னு வந்திருக்கணுமே, சர்ப்ப தோஷம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த சர்ப்ப தோஷம் அப்படின்னு பார்த்தாலும் ராகு கேது சிலை, எவ்வளோ பெரிய சிலை அடித்து விற்கிறாங்க இல்லையா கல்லில், அந்த ராகு கேது சர்ப்ப தோஷத்தை கொண்டு போய் விநாயகர் கோயில் 7 நாளைக்கு உன் வீட்டில் ஊற வச்சுடு. 8வது நாள் இல்லை 9வது நாள் கொண்டு போய் விநாயகர் கோயிலில் பதைச்சி வச்சு அதுக்கு ஒரு துண்டு எடுத்து ஒரு பொங்கல் வச்சு ஒரு பூஜை பண்ணி இந்த பாலகனை ஒரு என்ன பண்ற ஒரு அர்ச்சனை பண்ணிடுற. அர்ச்சனை பண்ணி கருப்பசாமி நீ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வா. இந்த பாலகனுக்கும் திருமணத்தை கூடி சீக்கிரம் நான் வழியை எடுத்து கொடுத்துறேன். நீ அதுக்கு முன்னே நீ எங்கிட்டு போனாலும் அதை நடக்கலை பங்க சொல்லு இல்லாத இந்த மாதிரி வர கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க கட்டுமணிக்கும் உங்க கூடயே இருந்தா நான் காக்கிறேன் தாய். வீடு வேற ஒன்று மாத்திருப்பியாட்டு இருக்குது, கொஞ்சம் மாத்திருந்தா பரவாயில்லங்குது. பூர்வீக சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரலையே. இரு கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஒரு படித்து நல்லபடியாக வழி வச்சு கொடுத்தேன். சரி காட்டூர் காட்டூர்ல வந்திருக்கீங்களா? சரி வேலூர் வேலூர் யாராச்சும் வந்திருக்கீங்களா? வந்துக்கிறாங்க சாமி, இதான் வர தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனசுல பல குழப்பம். அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம், 2 திருமண வாழ்க்கை வரணுமே. நல்லா நினைச்சுப்பாரு, ஏற்கனவே மனசுல ஒன்று நினைச்சு விட்டுருக்கிய உண்டா இல்லையா போய் தப்பு. நீ எல்லாம் பண்ணாலும் இன்னும் நான் சொன்னா வேண்டாம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட குடும்பத்தை பார்த்தப்பா, உன்னுடைய மக்களை பார்த்த இன்னைக்கு பார்த்தாலும் வைராகியம் பணம் சம்பாதிக்கணும், நாமளும் 4 பேர் மாதிரி இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். நம்மளுக்குன்னு இல்லடம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தாமதமாக இருக்குது. இன்னைக்கு அந்த ஜில்லாவிலே மேல் மாடியாக நம்ம மாடி இருக்கிறோம் அப்படின்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற. தொட்டு கும்பிடு கருப்பசாமி கூட பிறந்த பொறுப்பு ஒரு தங்கை ஒன்று இருக்கணுமே. அது யாரு? கூட பிறந்த பொறுப்புனா யாரு? ஒரு பெண்ணு ஒன்று இருக்கணும், ஒரு பெண்ணு ஒன்று ஆணு ஒன்று. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்கு. எப்படி புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தொழில் ஜில்லா விட்டு ஜில்லா தான் இருக்கணும். சத்தமா சொல்லுங்கண்ணா, ஜில்லா விட்டு ஜில்லா இருக்கணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நம்மளுக்குன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். நாம போய் ஒருத்தங்கிட்ட அடிமையா இருக்குது பிடிக்கலை அப்படின்னு மனசில் நினைச்சிருக்கணுமாப்பா. அதான் சொல்றேன், ஜில்லா விட்டு ஜில்லா மாறிக்கணும். அதனால கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளோட இதில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கணும், நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு உடல்நல பாதிப்பு அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு சிந்தனை இல்லையே, சிந்தனை மாற்றம், சரியான தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. இங்கிட்டு வந்து கூட நீ என்ன மனசார நினைக்கிற சிந்தனை எங்கேயோ சுற்றிட்டு தான் இருக்கு.
உண்மையாக வேண்டிட்டு தான் இருந்துச்சு. அதான் சொல்றேன், இன்னைக்கு சிந்தனை எங்கெங்கே இருக்கிறோம். மனசு ஒரு நிலை இல்லையா? மனசு ஒரு நிலைப்படுத்து. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பொறுப்பு கூட பிறந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்குது, பாசமாக நினச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதியா, நல்லபடியாக தொழிலை அமைச்சு தரேன், 10 ரூபா வருமானத்தை விளைவித்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி அதே மாதிரி உன் கட்டுமணிக்கும் கூட ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று பொறுப்பு இருக்கணும். உன் வாரிசு ஒரு பையன் இருக்கான். பொண்ணு வாரிசு வழி வந்துச்சே. ஆ? நல்லா நினச்சிப்பாரு, ஏற்கனவே இன்னும் ஒன்று அப்பாசன் ஆகிருக்கு. ஏன் அதை வேணான்னு விட்டா? ரெண்டும் ஆணாக இருக்கணும்னு இருக்கியா? ஒரு பொன் குழந்தைய வழி வந்துக்குவேன், மகாலட்சுமி அமைச்சு தரேன், உனக்குன்னு ஒரு பேரும் புகழும் அமைச்சு தரேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி நீ நினைச்ச காரியத்தை அமைச்சு கொடுக்குறேன். உன் சொத்து பத்து அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்கிறது வாய்ப்பு இல்லையே. இடம் மாற்றம், அதான் சொல்றேன், இடம் மாற்றம். அங்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு தாய் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு. உன்னுடைய தாய்க்கு உடல்நல பாதிப்பு இருக்கு, உடல்நல பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சொத்து பத்து பூமி விவசாய வாய்ப்பு வருது. எல்லாம் போயிடுச்சா? போயிருக்குங்க. எல்லாம் எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டாங்க, பொண்ணால போயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் வருது. உங்களால பரமேஸ்வரியும் வரால, நீ ஏன் எடுத்து கும்பிட மாட்டேங்கிறியே? இல்லையே, எங்கிட்டு கும்பிடுற? 7-8 வருஷமானா நீ கட்டுமனையில கும்பிட்டு என்ன பண்றது? நீ இந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறியே, அதை எடுத்து வழிபாடுபடு. உன்னோட நோயை சரி பண்ணிடுறேன், உன்னுடைய பாதிப்பை வழிவத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருக்குமே, அதை வராத நான் சரி பண்ணிடுறேன், உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நீ நினைச்ச காரியத்தை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தொழில் செய்கிற இடத்துல போட்டி போறாம. சிவாங்கிறவனாரு? வேலை செய்யற இடத்துல யாராச்சும் சிவான்னு இருக்குது, அவன் குலதெய்வத்துடைய பேரு சிவா. அதுக்கு மேல சந்தோஷம்னு ஒருத்தர் இருக்கிறான். போட்டி போகாம இருக்கு. அவன் யார் எது நினைச்சாலும் இந்த கருப்பு அவன் கூடயே துணையா இருக்கிறியா. இது என்ன நாடு கருப்புசாமி அப்படின்னு மனசுல கும்பிட்டுட்டு எனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் சரி என்ன கூப்பிடணும், எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்குன்னு இப்போ கொஞ்ச நேரம் மனசு சங்கடம் ஓட்டேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமணிக்கும் உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு எந்த ஒரு அவச்சொல்லும் வராது, மனநிலையா பாதிப்பு இல்லாத வழி நடத்துறியா, 10 ரூபா வருமானத்தை உண்டாக்குறேன். அதே மாதிரி உன் கட்டுமணிக்கும் இங்கிட்டும் நீ செய்கிற இடத்துல போட்டி. அவன் யார் எந்த போட்டி நினைச்சாலும் நான் போய் நிறுத்தி விட்டுறேன். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா காதல் திருமண வாழ்க்கை வரும். என்ன திருமணம்? காதல் திருமணம் போட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுற, உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி வீட்டு வா, உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி நீ ஏன் வரல? இன்னும் ஒரு 3ஆம் மனுஷன் சொல்லி தான் இங்கிட்டு நீ என் மனம் மேய்ச்ச. அதனால கருப்பசாமி இங்கிட்ட என் மனம் மேய்ச்ச உடனே உனக்கு நான் மன சந்தோஷம், மனசுல இந்த பாரத்தெல்லாம் குறைச்சிட்டேன். அதனால கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இந்த பழக்கம் இருக்குதா, அதை கொஞ்சம் நிறுத்திடு. கொஞ்சம் அப்பப்போ இந்த அல்லையெல்லாம் குத்துது, மூச்சு திணறல் வேற வருது கொஞ்சம் அதை நிறுத்திடு. ஒரு முழுங்கு டீ, ஒரு சிகரெட் அந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. செடி வல்லை புகை விடுறத நிறுத்திடு, நான் அதுதான் சொல்லுவேன். அதனால குடும்பத்திலேயே கொஞ்சம் சண்டை சச்சரவும் வந்துருக்குங்க, வர வாய்ப்பு இருக்குது. இந்த புகை விடுற வேலை உனக்கு ஆகாது, உனக்கு பெரிய புஷ்பமாக இருக்கலாம், அது உனக்கு சரி வரலை. நீ நினச்ச காரியத்தை அமைச்சு தரேன். இன்னைக்கு இன்னும் உனக்குன்னு ஒரு பேரும் புகழும் வர அளவுக்கு நான் மாளிகை வர தருப்பேன், உத்தரவிட்டு நான் காப்பாற்றுறேன். அதே மாதிரி உன் கட்டுமனைக்கும் உன் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கிட்டு போயிட்டு வாயா.
3 மாசம் கூட போயிடுச்சு. போயிட்டு வா, நல்லபடியாக வழி நடத்துகிறேன், நல்ல முன்னேற்றம் கொடுத்து, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, பங்கச்சொன்னு இல்லாத வழி நடத்தி, தொழில் முன்னேற்றம் கொடுத்து, மாளிகை வர கருப்பை காப்பாற்றுறேன். வேற என்ன கேட்குற? அதுதான் உடல் இருக்கிறதுக்கு தான். எந்த ஒரு பாதிப்பும் வராது, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், தைரியமாக போய் வா.